நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், டிராயிங் மாஸ்டர் சொல்லு, எச்எம் சொன்ன வேலை எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சு கொண்டு காட்டணுமான்னு. சரி போ. வாமா சிவகாமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கு? எனக்கு என்னம்மா, எல்லாரும் சொல்ற மாதிரி காடு வாங்குது, வீடு போங்குது. ஆமா, நீ ஸ்டாலினை பார்க்க வந்தியா? இல்ல சார், உங்களை தான் பார்க்க வந்தேன் சார். என்னையா, என்ன விஷயம்? இல்ல சார், ஸ்டாலின் சாரோட ரிசப்ஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாத்தியா எப்படி போயிட்டு இருக்கு? எங்க சார் நடக்கிறது? ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஸ்கூல் அரேஞ்ச்மெண்ட் இல்ல, அப்படித்தான் இருக்கும். வருஷம் பூரா ஸ்லோவா பாடத்தை நடத்திட்டு கடைசி ஒரு மாசத்துல போர்ஷனை கவர் பண்ற மாதிரி பண்ணிடலாம். பயமா இருக்கு சார். இன்னும் 3 நாள் இருக்கேம்மா, சூப்பரா பண்ணிடலாம். விடு. வேற ஏதாவது உதவி வேணுமா சார்? வேற ஒண்ணும் வேணாமா, பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா, அது போதும். சாப்பாடு எல்லாம்? மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கேம்மா, காயல்பட்டினம் கரீம்பாய் கூட சிக்கன் 65, மனம் தூக்கும். அசைவம் சாப்பிடாதவளுக்கு அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என்ன மாதிரி ஒரு 20-30 வெஜிடேரியன்ஸ் வருவாளே, அவளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேள்? ஒரு சாம்பார் சாதத்தை வடிச்சு போட்டு கூட ஒரு அப்பளத்தை வச்சிருவோம். நன்னா இருக்கே நீங்க சொல்றது. நீங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிடுவேள், நாங்க எல்லாத பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கணுமா? இல்லம்மா, என்ன வேணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். 24 வகை கூட்டு பொரியலோட நல்ல சாப்பாடு போடணும். ஐயோ, என்ன சார் ஷாக் ஆகுறேள்? அம்மாடி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன சார்? ஒரு உண்மை சொல்லட்டுமா? மட்டன் பிரியாணியை விட இதாம்மா ஜாஸ்தி செலவாகும். என்ன சிரிக்கிற? நிஜமாமா, காடை கௌதாரியை விட கர்ணக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் விலை ஜாஸ்திமா. சார், இந்த ஸ்டேஜ், மைக்கு, லைட்ஸ் எல்லாம் எல்லாம் பக்காமா. ஆனா என்னதான் சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் செக் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச பிறகுதான் அது வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியும். அப்புறம் முக்கியமா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்டாலினுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் எல்லாம் ஓகே தானே? சார் இல்லம்மா, ஸ்டாலின் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அதனாலதான் ஸ்டாலினுக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் எல்லாம் ஓகே தானான்னு கேட்டேன். ஆமா சார். அவன் முடிக்கிற மொழியே சரியில்லாம இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். ஃபங்க்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி பொண்ணு வரலன்னா காமெடியா போயிரும்ல, அதனாலதாம்மா சொன்னேன். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங். ஆமா, யார் சார் இவங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அழகனுக்கு ஒரு பொண்ணு தெரியலையா? ஓகே ஓகே. ஏன் அழகா? சிவகாமி தெரியாதா? தெரியலையே. யோ, கொஞ்ச நாள் நம்ம ஸ்கூல்ல தையல் டீச்சரா டெம்பரரியா ஒர்க் பண்ணாங்களே. ஓ, அவங்களா இவங்க? இவங்கதான் அவங்க. புரியல? இவங்கதான் அவங்க. ஏதோ மோகம் ஏதோ தாகம், நேற்று வர நினைக்கலையே, ஆசை வர முளைக்கலையே, சரி என்ன வனக்கிளியே. அழகா அழகா. ஏயா, அந்த ரெக்கார்டை ரெடியாவே வச்சிருப்பியா? யார பார்த்தாலும் உடனே பாட்டை போட்டுறேன். பாத்து பாத்து தொண்டை கட்டிக்க போதுப்பா. இப்போ சாருக்கு அடையாளம் தெரியறதா? நல்லாவே தெரியுது. ஆனா அப்ப எப்படி உங்களை கவனிக்காம விட்டுட்டேன்னு எனக்கு தெரியல. அழகா, அப்ப எஸ்தர்னு உயரமா ஒருத்தங்க வேலை செஞ்சாங்கல்ல, உன் போக்கஸ் பூரா அந்த பக்கம் போயிருக்கும். ஓ, வாட் இஸ் ஷேப். இவன் ஒருத்தன் இங்கிலீஷ்லயே சிரிப்பு காட்டிக்கிட்டு. அப்ப நான் வரட்டுமா சார்? சரிம்மா. ஒரு நிமிஷம், நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை எங்கிட்ட கேட்டா நானே சொல்லிருப்பேன்ல. ரிசப்ஷன் ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு போக வந்தாங்க. ஓ, ஸ்டாலினோட ரிசப்ஷனா? பின்ன என்ன, ஒண்ணுதான், ஸ்டாலினோட தான். சிவகாமி, நான் உங்களை ஷார்ட்டா சிவான்னு கூப்பிடலாமா? அப்படிதான் என்ன எல்லாரும் ஏற்கனவே கூப்பிடுவா. அப்ப வேண்டாம், வேற எப்படி ஷார்ட்டா கூப்பிடலாம்? ரொம்ப முக்கியம் அது. இப்ப சிவா காமி, சேச்சே, ஆக்கா சிமி. சிமி, இது ரொம்ப பெட்டரா இருக்க. அழகா, போதும். ஆமா, என்ன மட்டும் சொல்லுங்க, மத்தவங்கள விட்டுருங்க. சார், நான் வரேன் சார். சரி, வரேன். சிமி, என்ன? உங்க ரோஸ் கீழே விழுந்துடுச்சு, நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். தேங்க்ஸ். ரோஜா ரோஜா ரோஜா
திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். டேய் சார் வராரு. எல்லாரும் சாதாரணமா போற மாதிரி போங்க, பேச்சு குத்திங்க மாட்டிப்பீங்க. போங்க. டேய் என்னடா என்னை பார்த்தோன்னே ஓடுறீங்க? டேய் டைம் ஆகுதுல, போங்கடா, பார்த்து போங்க. யோ குருவி, என்ன நடக்குதுங்க? என்ன சார்? எங்க பார்த்தாலும் குறுப்பா நின்று டிஸ்கஸ் பண்றீங்க. நான் வந்தா மட்டும் ஒண்ணுமே பேசாத மாதிரி ஓவர் ஆக்ட் கொடுக்குறீங்க. என்ன விஷயம்? சார் ஒரு விஷயமும் இல்ல சார், நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. இந்த பசங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்காங்க. வீட்டில் என்ன இருக்கு இல்லைன்னு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. யோ உனக்கு தெரியாமங்க ஒண்ணுமே நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு சொல்லு. இதுனா சார் ரொம்ப போச்சு. ஊருக்கு எழுச்சவன் புளியார் கோயில் ஆண்டின்ற கதையா? யார் எது பண்ணாலும் என்னையா வந்து கேக்குறீங்க? போய் உங்க பசங்களை கேளுங்க சார். இங்க பாரு, பசங்களுக்கு பாதி தைரியம் தரதே நீ தான். அவங்க ஏதாவது டக்காலிட்டு வேலை பண்ணா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீ இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யோ என்னன்னு தெரிய வரப்போ உனக்கு இருக்கு. சார் ஒண்ணும் இல்ல சார். யோ ஒழுங்கு என்னன்னு சொல்லியா? நானா கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். என்ன சார் மிரட்டுறீங்க? யோ என்ன திருட்டு வேலை நடக்குதுங்க? சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தப்பான விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த ரிசப்ஷனுக்கு பசங்க உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுன்னு நினைக்கிறாங்க சார், அவ்வளவுதான். நம்ம இதுக்கு போய் ஸ்கூல்ல பாம்பு வைக்கிற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுக்குறீங்க. நினைச்சேன் நான் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அதைத்தான் நீங்க பண்ணுவீங்க, அப்படித்தானே? யோ ஏயா உனக்கு இந்த வெட்டி வேலை? இதுல என்ன சார் இருக்கு? கல்யாணம் பர்த்டேனா கிஃப்ட் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் சகஜம் தானே. நம்ம நீங்க பேசுறதுதான் புதுசாகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல என்ன சார் இருக்கு? கல்யாணம் பர்த்டேனா கிஃப்ட் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் சகஜம் தானே. நம்ம நீங்க பேசுறதுதான் புதுசாகுது. இங்க பாரு உருவி, கல்யாணம் பண்றவனை விட கல்யாணத்துக்கு போறவனுக்கு தான் இப்ப எல்லாம் அதிகமா டென்ஷனா இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன்டா கிஃப்ட் வாங்காம போக முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பட்ஜெட் என்னான்னு பார்க்கணும், வாங்குற கிஃப்ட் அவங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு மதிப்பாகவும் தெரியணும், வாங்குற நம்மளுக்கு சீப்பாகவும் இருக்கணும். நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குறது ரொம்ப ஈஸி குருவி. அடுத்தவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்குற பாரு, அதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஏன்டாவே கல்யாணம் பண்ணிக்கிறாண்டே நம்மளுக்கு தோணும். சார் அதெல்லாம் வேற சார், நம்ம பசங்க மேட்ரு வேற. நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன வேற? பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் சின்ன பசங்க. அவங்க அம்மா பாட்ட போய் சாருக்கு ரிசப்ஷனு கிஃப்ட் வாங்க காசு கொடுன்னு கேட்டா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பியா சார்? நீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிக்கிறீங்க சார், அதுதான் உங்க பிரச்சனையே. யோ என் பசங்களை பத்தி நான் யோசிக்காம வேற யாராவது யோசிப்பாங்களா? இங்க பாரு, பசங்க கிட்ட கிஃப்ட் வாங்குறது பெரிய தப்பு. அந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நேரம் ஆகாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சார் நீங்க என்ன கம்பல் பண்ணியா வாங்குறீங்க? அவங்களே தானே கொடுக்குறாங்க. யோ என்ன பேசுற நீ? ரிசப்ஷனே நடக்குமா நடக்காதான்னு தெரியல, இதுல எந்த பிரச்சனை வேற? சார் இதெல்லாம் உங்க பிரச்சனை இல்ல சார், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். குருவி சொல்ல சொல்ல எதையுமே கேட்க மாட்டேங்கிற. ஏதாவது புரியுதா உனக்கு? உன் பிளான் இது என்ன? சார் உங்க பசங்களை பத்தி எனக்கு தெரியாது சார், நீங்களே போய் பேசிங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு. இதுல கோவம் வருதா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி என் கிஃப்ட் என்ன பண்ணுன்னு கேளுங்க. யோ உனக்கும் சேர்த்தா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்? ஐயா நான் என்ன குழந்தையா? இதை நீங்க உங்க பசங்க கிட்ட வேணா சொல்லுங்க, நான் தருத நீங்க வாங்கி தான் ஆகணும். யோ பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு செய்யணும். வாத்தியாரு பியூனுக்கு செய்யலாம், ஆனா பதிலுக்கு நீ செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சின்னவங்க சும்மா இருக்கணுமா? அவங்க கிஃப்ட் கொடுக்க தகுதி இல்லாதவங்க, அப்படித்தானே? யோ சின்னவங்க எல்லாம் முக்கியமான சமயத்துல கூட இருந்தாலே போதுங்க. அவங்களோட பிரசன்ஸ் தான் பெரிய கிஃப்ட். சார் நான் சாதாரண பியூனு, நீ எல்லாம் என்னடா கிஃப்ட் கொடுக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? யோ என்ன லூசா நீயே? நான் அப்படி சொல்லையா. நான் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், நீ வெறும் 6,000 ரூபா வாங்குற. இப்ப யாருக்கு செய்யணும்னு சொல்லு. அன்பை மட்டும் கொடுக்குருவி, அது போதும். சார் எனக்கு சம்பளம் முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். யோ அதைத்தான் நானும் சொல்றேன், என் கூடயே இரு, அது மட்டும் போதும், காசெல்லாம் வேண்டாம். சரி அதை விடுங்க சார். நான் கிஃப்ட் கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களா மாட்டீங்களா? விலை அதிகமா இருந்தா கண்டிப்பா வாங்கிக்க மாட்டேன். யோ என்னையா நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டியா? சார் நான் வெறும் பியூன் தான் சார். இது வரைக்கும் இந்த பியூனை வெறும் டீ காபி வாங்கறதுக்காகவும் நோட் புக் வாங்கறதுக்காகவும் தான் அனுப்பிச்சுக்கிறாங்க. முதல் தடவையா
நீங்க தான் சார் என்ன கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு கட்டி புச்சி மனசாவும் மாச்சிங்க. யோ புரியுதியா சார் பசங்களுக்கு மட்டும் இல்ல சார், எனக்கும் நீங்க தான் டீச்சர். லைஃப்ல நான் எத்தனையோ விஷயம் உங்ககிட்ட கத்துக்கினேன் சார். இந்த சின்ன கிஃப்ட ஏத்துங்க சார். சார் நீங்க எனக்கு வாத்தியார் மட்டும் இல்ல சார், அண்ணன் மாதிரி சார். யோ சரி சரி வாங்கிக்கிறேன், நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் விடு. யோ ஃப்ராடு உடனே சிரிக்கிற. சார் உங்களுக்கு எல்லா பசங்களும் ஒண்ணுதானே சார்? ஆமையா அதுல என்ன சந்தேகம்? சார் இந்த ஸ்டூடெண்டோட கிஃப்ட் ஓகேனா அப்ப அந்த ஸ்டூடெண்டோட கிஃப்டும் ஓகே தானே? யோ குருவி இத போய் சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஏத்தி விடலான்னு பாக்குறியா? சார் இது எங்க மேட்ரு சார், இதுல நீங்க தலையிட கூடாது. சாமியை கேட்டா சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அது மாதிரி தான் சார் இதுவும். சாமிக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆனா நாங்க தருவோம். சார் நீங்க எங்களுக்கு செஞ்சதெல்லாம் கணக்கு பார்த்தா நாங்க செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். வரோம் சார், வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. அப்பா குருவி வரா. வரட்டும் வரட்டும். வாங்க குருவி, வாங்கோ வாங்கோ. நான் இரு, என்ன வான்றியா இல்ல போன்றியா? ரெண்டையும் கலந்து கட்டி வாங்கோ வாங்கோன்ற. என்ன சிவகாமி குருவி இப்படி சொல்லுது? என்னமோ கோன்னதும் அப்படியே திரும்பி போயிடுற மாதிரி. என்னைக்கு நீ எங்களை கேட்டுட்டு வந்திருக்க? என்னம்மா இது, குருவி நம்ம ஆத்துக்குள்ள வர்றதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? அப்படி சொல்லாயிரு, இதுக்காகவே உனக்கு 1 மாசம் வட்டி கேன்சல். சரியும் கழிச்சிருங்க குருவி, நோக்கு புண்ணியமா போகும். நான் தான் வட்டியே தருது இல்லையே, அதை கழிச்சு என்ன பிரயோஜனம்ன்றியா? ஏன் இரு, இப்போ நீ வட்டி கொடுக்கலன்றது உனக்கு ஜோக் ஆயிடுச்சா? அதை விடுங்க குருவி. ஐயா அத அப்படியெல்லாம் விட முடியாது, அது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. வட்டி மேட்டரை தனியா டீல் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன மேட்டரா வந்த அத சொல்லு. சார் இருக்காரா? இப்பதான் வெளியே போனார். ஏன்? அது ஒண்ணும் இல்ல சிவா, சார் கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும், அதான். இப்ப வந்துருவார் குருவி. ஆமா ரிசப்ஷன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அமர்க்களப்படுத்துறாமே. ஏதோ போது போது. என்ன மிஸ்டர் குருவி இப்படி சலிச்சுக்கிறேன்? ஐயரே அத பத்தி பேசாத ஐயரே. என்ன குருவி இது, ஆர்வமே இல்லாம இப்படி பேசுறேன்? எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்க வேண்டியவங்களுக்கு இல்லையே. என்ன சொல்றேன்? யார சொல்றேன்? அழுது அழுது புள்ள பெத்தாலும் அவ தானே பெத்தாகணும். இதுல பழமொழி வேறையாக்கும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இந்த பெசுகளோட ரொம்ப குஷ்டமப்பா. கதா காலட்சியமும் கேக்குற மாதிரியே விளக்கமா சொல்லணும் உங்களுக்கு. என்னமோ சொல்லலான்னு யோசிக்கிற, அது என்னன்னு சொல்லு. ஒண்ணுல அவங்க உள்ள இருக்கிறாங்களா? யார கேக்குறேள்? அதான் அந்த உச்சி காளியம்மன் உள்ள இருக்கிறாங்களா? ஓ ஸ்டாலின் ஒய்ஃப கேக்குறேளா? அவ கடைவீதிக்கு போயிருக்கா, என்ன விஷயம்? இது என்ன புதுசா சார் வைஃப காளி அம்மன்னு கிண்டல் பண்றேன்? இப்ப நான் என்ன சிவா தப்பா சொல்லிட்டேன்? சாமின்னு தானே சொன்னேன். சாமின்னு சொல்றதா இருந்தா அமைதியா இருக்கிற லட்சுமி சரஸ்வதின்னு சொல்றது. அது என்ன டெரரா இருக்கிற காளி அம்மனுங்கிறது? நீ சும்மா இருமா. நீங்க சொல்லுங்க குருவி, என்ன பிரச்சனை? இந்த ரிசப்ஷன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்? ஏன்? எல்லாம் அந்த அம்மா பண்ற அட்டகாசம் தான். என்ன ஆச்சு உங்களுக்கு? எலிசபெத் ராணி ரிசப்ஷனுக்கு வர மாட்டாங்களாம். ஐயோ இவா வழக்கு தீரவே மாட்டேங்கிறத. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு இருந்தா ஸ்டாலின் பாவம் என்ன செய்வார்? அவரை சங்கடப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிண்டு இருக்கா போல. சனியனை தூக்கி பனியில போட்டுதா அவரு. என்ன பண்றது, அனுபவிச்சுதானே ஆகணும். சரி இப்ப என்ன பண்ண போறேள்? ரிசப்ஷன் கேன்சலா? அதான் சிவா எனக்கும் ஒண்ணும் புரியல. சாரு எப்படியாச்சும் இந்த ரிசப்ஷனை நிப்பாட்டுன்றாரு. எச்சமே அதெல்லாம் முடியாது, எப்படியாச்சும் நடத்தி ஆகணும்ன்றாரு. இவங்க 2 பேர் நடுவுல நான் மாட்டின்னு ஏன் டவுசர் தான் கேயுது. பிளான் பண்ணுங்க குருவி, அது எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ரிசப்ஷன் ஸ்கூலுக்கு சொல்லிட்டு நடத்தல என்ன அசிங்கமா இல்லையோ? சரி பிளான் பண்ணலாம். இவ கடைசியில சொன்ன மாதிரியே வரலன்னு சொல்லிட்டா அது அதை விட அசிங்கம் இல்லையா? சிவா அப்படியெல்லாம் சொல்லாத சிவா, எப்படியாச்சும் நம்ம தான் நட்டி ஆகணும். ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? கச்சேரி, இன்விடேஷன், பிரியாணி எல்லாத்துக்கும் சொல்லியாச்சாயிரு. இப்போ பொண்ணுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம உங்க எச்சம கூப்பிட்டு கைல்வியோட பேச சொன்னா சரிப்பட்டு வருமோ? ஏன் ஸ்டாலின் சாருக்கு எச்ச டோஸ் பத்தாதுன்னு வயசான காலத்துல அந்த சுனாம் தலையினே மாட்டி விடலான்னு பாக்குறியா? அவரெல்லாம் காமெடி பீஸ், சீரியஸ் டாக்குக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. அப்பா அவ பிறந்ததுக்கு போன் பண்ணி இவ லட்சணத்தை சொல்லுவோம். அவ மண்டிலே கொட்டுனா அடக்கமா சார் பேச்ச கேட்டு நடந்துப்பா. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடும். இப்போ ரூம்ல 4 செவுத்துக்குள்ள நடக்கிற சண்டை அப்புறம் தெருவுல தான் நடக்கும். அப்ப என்னதான் குருவி பண்றது? ஒன்னும் புரியல சிவா.
அந்த பொண்ணுக்கு இவரோட வேல்யூ தெரியல, அதான் பிரச்சனை. அதை தெரிய வச்சுட்டா தானா எல்லாம் சரியாயிடும். எப்படிப்பா? தப்பா எடுத்துக்காதம்மா, நீ நினைச்சா முடியும். என்னப்பா சொல்றேள்? வெரி சிம்பிள்மா. ஈஸியா கிடைச்சதுனால ஸ்டாலினோட அருமை அவளுக்கு தெரியல. அது நம்ம விட்டு போயிடுன்ற மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணி பாரு, எல்லாம் சரியாயிடும். எப்படி? நீ ஸ்டாலினோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கயல்விழி வயிறு எரிய போறது. ஐரே, சைக்காலஜி குருவி, சைக்காலஜி. அவ கையில இருக்கிற பொருளுக்கு டிமாண்டை ஏற்படுத்தி விட்டா பொசசிவ் மென்டாலிட்டி தானா வந்துடும். அப்போ முடியாதுன்னா? ரிசப்ஷனுக்கு நீ வரலன்னா நான் அவர் பக்கத்துல போய் நிப்பேன்னு சொல்லி பாரு, அப்புறம் பாரு. யோ ஐரே, சும்மா எல்லாம் ஒரு கணக்கு தான் குருவி. பொறாமையை தூண்டி விட்டா பொசசிவ் மென்டாலிட்டி தானா வந்துடும். அப்படின்னா ஓகே. அப்ப அந்த கணக்கை சீக்கிரமா செஞ்சு முடிங்க. சாருக்கு நல்லது நடக்கிறதுன்னா நீக்கும் ஓகேதான். அப்புறம் என்ன, நாடகத்தை பேஷா நடத்திடுவோம். நடத்திடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் நைனா. என்னடி உன் புள்ள புதுசா குட் மார்னிங் எல்லாம் சொல்றான்? ஆமா, எப்ப பார்த்தாலும் என் புள்ளை சந்தேகப்பட்டுட்டே இருங்க. கண்ணு நீ எழுதுமா. இல்லடி, நல்லவ வேஷம் உன் புள்ளைக்கு சரிப்பட்டு வரலடி. நைனா நான் திருந்திட்டேன் நைனா. நீயா? ஆமா நைனா, ஒரு மனுஷன் திருந்த கூடாதா? டேய், மனுஷன் திருந்தறான்டா, நீ திருந்திட்டேன்னு சொல்றியே, அதான்டா சந்தேகமா இருக்கு. போ நைனா, உனக்கு போலீஸ் புத்தி, அதான் எப்பயும் எல்லாத்தையும் சந்தேகமாவே பாக்குற. இல்லடா, திடீர்னு புத்தகத்தை எடுத்து படிக்கிற, மரியாதை வேற தர, அதான் சந்தேகமா இருக்கு. சீக்கிரமே நீ என்ன புரிஞ்சுப்ப நைனா. பாப்போம் பாப்போம் என்ன புரியுதுன்னு. டேய், ஆமா என்ன படிக்கிற? அறிவியல். அறிவியலா? அதான்பா சயின்ஸு. அது தெரியுது, அதுல என்ன படிக்கிற? சொன்னா உனக்கு புரியுமா? டேய், நான் அந்த காலத்து SSLCடா. அதெல்லாம் நாங்க இப்ப 3ஆம் கிளாஸ்ல படிக்கிறோம். சரி, நீ என்ன படிக்கிறேன்னு சொல்லு. அசோகர் இல்ல அசோகரு, அவரு ரோட்டுக்கு 2 பக்கமும் மரத்தை நாட்டார்ல, அதை பத்தி தான் நான் படிக்கிறேன். டேய், அது ஹிஸ்டரியில தானே வரும், சயின்ஸ்ன்ற. ஓ, நீ படிக்கிற பாதி ஹிஸ்டரியில வந்துச்சா? அது ஓல்டு சிலபஸ் நைனா, இப்ப புது சிலபஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி இது ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸா மாறிடுச்சு. டேய், அது எப்படிடா மாறும்? மாறிச்சே, வேணா தலைவாய் சார்கிட்ட வந்து கேட்டு பாரு. டேய், வேணாண்டா, நீயே என்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காத. என்னங்க நீங்க அவனை போய் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகலையா? டேய், நானும் என் சர்வீஸ்ல எவ்வளவோ திருடனை பார்த்திருக்கேன்டி, ஆனா இவனை மாதிரி ஒரு திருடனை நான் பார்த்ததே இல்லடி. திரும்ப திரும்ப அவனை திருடன் சொல்லாதீங்க. வேற எப்படி சொல்ற? சங்கிலியில கட்டி போட்டு வளர்க்கும் போதே இவன் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றானே, இவனை தனியா விட்டா என்ன ஆவான்? ஏங்க, உங்களுக்கு டைம் ஆகல, ஸ்டேஷனுக்கு முதல்ல கிளம்புங்க. உன் பையனை காப்பாத்துறதுக்கு என்ன ஸ்டேஷனுக்கு போக சொல்றியா? டேய், என்னடா பாக்குற? ஒழுங்கா பாடத்தை எழுது. இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல, படிக்க சொல்றது ஈஸி நைனா, படிச்சு பாரு, அந்த கஷ்டம் தெரியும். ஏண்டி, புது 100 ரூபாய் சம்பள காசு உண்டியல்ல போட சொன்னா துணியோட சேர்த்து துவைச்சிருக்க. சாரிங்க. உண்டியல்ல போடு. என்னங்க, சாமி உண்டியல காணோம். எங்க போகும்? அங்கதான் இருக்கும் பாரு. இல்லீங்க. ஏய், சரியா தேடுறே. நீங்களே வந்து பாருங்க. நான் சாமி கும்பிடும் போது இருந்ததே. என்ன சந்தேகமா பாக்குற? எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. ஏங்க, அதான் குழந்தை சொல்றானே, வேண்டுதற்காக வச்சு இந்த உண்டியல் எடுத்தா சாமி குத்தன்னு அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் அவன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏய், இந்த வீட்ல வேற யாரு இருக்கா? ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி, அப்புறம் ஒரு திருடன். அப்பா, என்னடா கோவம் வருது? திருடனா திருடன் தான் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லு, உண்டியல் எங்க வச்சிருக்க? என்ன கேட்டா? ஏய், திருப்பதிக்கு போக வச்சிருந்த காசுடா, அதை திருடுனா பெருமாளுக்கு எப்படி வசூல் பண்ணணும்னு தெரியும்டா. ஏங்க, பச்சை பிள்ளைய சபிக்காதீங்க, கிடைக்குங்க, தேடி பாப்போம். பாப்போம். மா, நல்லா சொல்லுமா அவர்கிட்ட, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேய், உண்டியல் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. ஸ்கூலுக்கு லேட் ஆகுது நைனா. டேய், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிடா, அந்த உண்டியல் கிடைக்காம நீ ஸ்கூலுக்கு போக கூடாது, நானும் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு என்ன, நான் யூனிஃபார்ம் கைட்டு போட்டு இங்கே உட்காந்துருவேன். இங்க பிறந்ததுக்கு வேற எங்கயாவது பிறந்திருக்கலாம். ராஜு, நீ கிளம்புப்பா, உங்க அப்பாக்கு வேற வேலையே இல்ல. அடி என்னடி நீ ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற அவனுக்கு. டேய், அந்த பையன் ஒரு தடவை ஆட்டு, மறுபடியும் ஒரு தடவை ஆட்டு.